முக்கியமான காரணம் நம்பர் பிளேட் இல்ல. காவல்துறை ஒருதலைபட்சமாக செயல்படுறாங்க. அமைச்சர் அவர்களையும் பதவி நீக்கம் பண்ணோம். நாங்க சிபிஎம் விசாரணை கேட்கோம். ஒட்டுமொத்தமாக வணக்கங்கள் உரித்தாக 15/5/2025 கவர் திரு மதுரை ஆதீனம் அவங்களுடைய அலுவலகத்துல அவங்களுடைய ஆசிரமத்துல இருக்கும். காரணம் என்னவென்றால் கடந்த 2ஆம் தேதி அவர் கார் ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட் சமயத்துல காவல்துறை ஒருதலைபட்சமாக இருக்காங்கன்னு சந்தேகப்படுறோம். காரணம் என்னவென்றால் எதிர்த்தரப்புல வந்து ஆதீனுடைய வண்டியில மோதிருக்காங்க. முக்கியமான காரணம் நம்பர் பிளேட் இல்ல. இந்த நம்பர் பிளேட் இல்லாத காரணம் என்ன? முன்பக்கம் நம்பர் பிளேட் இல்ல. காவல்துறை ஒருதலைபட்சமாக செயல்படுறாங்க. நம்பர் பிளேட் இல்லாதவனா நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறை. நம்பர் பிளேட் இல்லாம எப்படி வண்டி ஓட்டலாம்? நாங்க சந்தேகப்படுறோம். உடனடியாக அரசாங்கம் நம்பர் பிளேட் இல்லாதவன் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய பதிலாக ஆதீனம் மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாரு. மத நல்லிணக்கத்தை குலைச்சா சொல்றாங்க. மத நல்லிணக்கத்தை குலைச்சது யாரு? அந்த கார்ல வந்தவன். அவன் மோதி இருக்கான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நாளைக்கு மேல ஆயிருக்கு. அவன் நம்பர் பிளேட் இருந்தா உடனே கண்டுபிடிச்சிக்க முடியும். நம்பர் பிளேட் இல்ல. முழு காரணம் அந்த கார் தான் காரணம். நம்பர் பிளேட் இல்லாது. ஆனா ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு திசை திருப்பிட்டிருக்காங்க. அதனால ஒட்டுமொத்தமாக இதுக்கு பதவி விலக வேண்டியாருன்னா அண்ணன் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர் தான். நம்பர் பிளேட் இல்லாம எத்தனை கார் ஓட்டிட்டு தெரியல சொன்னாங்க. சந்தேகப்படுறோம். 1000 காருக்கு மேல ஓட்டிட்டு இருக்கோம்னு நினைக்கும். அமைச்சர் அவர்களையும் பதவி நீக்கம் பண்ணோம். நாங்க சிபிஎம் விசாரணை கேட்கோம். ஒட்டுமொத்தமாக மத நல்லிணக்கத்தை நாங்க குலைக்கல. அவன் நம்பர் பிளேட் இல்லாம வந்ததுதான் தப்பு. அதனால இங்குள்ள எம்பி நவாஸ் கனி திருப்பரங்குன்றத்துல கலவரம் பண்ணும்போது எவனா புகார் கொடுத்தானா? அந்த வாஞ்சினான் புகார் கொடுத்தானா? மற்ற யாரு சுகி சிவா புகார் கொடுத்தாங்களா? நவாஸ் கனி திருப்பரங்குன்றம் மலைய முருகன் மலைய சிக்கந்தர் பாட்ச முதல்ல வாய் திறக்கல. அண்ணன் வெங்கடேசன் நம்முடைய செங்கோல் விஷயத்தை மோசமா பேசும்போது வாய் திறக்கல. அடுத்ததாக பொன்முடி நம்முடைய இந்து மதத்தை பற்றி தரக்குறையா பேசும்போது எவனா வாய் திறக்கல. அடுத்ததாக அண்ணன் உதயநிதி சனாதனத்தை ஒழிக்க போறோம் எந்த கட்சிக்காரனும் வாய் திறக்கல. சுயசையம் என்ன விருந்து சாப்பிட்டு இருந்தாரு உதயநிதி வீட்டுல. சனாதனத்தை ஒழிக்க போறோம்னு சொல்லும் போது அண்ணன் உதயநிதி நான் கிறிஸ்டியன், எங்க அம்மா கிறிஸ்டியன், எங்க ஆத்தா கிறிஸ்டியன் சொன்ன உதயநிதி கிறிஸ்டின் மதத்தை இந்து மதத்தை பேசினாரு. அன்னைக்கு வாய் திறக்காத அரசியல்வாதிகள் இன்று மத நல்லிணக்கத்தை மதுரை ஆதீனம் குலைப்பதாக சீர்குலைப்பதாக பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கல. ஒருதலைபட்சமாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இதுல தவறு ஆதீனத்துக்கு நடந்ததுல 233வது மடாதிபதி இவங்களுடைய மடத்தை இந்து மதத்துக்காக இவர் செயல்படுறாரு. இதை முடக்க வேண்டும், நசுக்க வேண்டும் செயல்படுறாங்க. அதனால உடனடியாக தமிழக காவல்துறை செஞ்ச விசாரணை சரியில்லை. சிபிஐ விசாரணை கேட்க போறோம். நாங்க புகார் கொடுக்க போறோம். மாற்று மதத்தை சொன்னாங்க மத நல்லிணக்கத்தை குறைக்கிற மாதிரி 19ஆம் தேதி இங்க முற்றுகிட போறோம்னு சொல்றாங்க. அது மத கலவரத்தை இந்த அரசாங்கமே தூண்டி விடுவாங்க. நாங்க சந்தேகப்படுறோம். உடனடியாக அந்த பேனர் போட்டவன் அந்த மத கலவர நல்லிணக்கத்தை அவன் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆலய பாதுகாப்பு சார்பாக அனைத்து உறவியல் சார்பாக இங்க அனைத்து மாவட்ட மாநில பொறுப்பாளர் எல்லாம் இருக்காங்க. ஆதீனத்துக்கு இந்து சமுதாயம் முழுக்க பக்கபலமா இருக்கும், உதவியா இருக்கும். சிபிஐ விசாரணை பண்ணும். முழுக்க காரணம் காவல்துறையும் இந்த அரசாங்கம் தான் காரணம். மத நல்லிணக்கத்தை குறைப்பது தமிழக அரசு தான் காரணம். ஆனால் இந்த போக்கை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒருதலைபட்சமாக அறிக்கை விடுக்கக்கூடிய அனைத்து அவங்களை கைது செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். வணக்கங்கள் உஸ்தாக.